நண்பர்களே, நம்ம பூவன் தோட்டத்தில் அடுத்த நெடி விடுறதுக்காக, அதாவது நாங்கள் நெடின்னு சொல்லுவோம், இல்லை சில இடங்களில் அடின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருதாம்பு விடுறதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழையிலேயே ஒரு கன்றை மட்டும் வளர்த்து அப்படி கொண்டு வருவாங்க. அதுக்காக நம்ம ஒத்த கன்று மட்டும் விட்டுருக்கோம். அந்த கன்று ஒரு அறுப்பு அறுத்து விட்டுருக்கோம். அது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு அறுப்பு அறுத்து விட்டு இலை இப்போ தான் தழுத்துருக்கு. மிச்சம் உள்ள கண்கள் பாருங்கள், மற்ற கண்கள் நம்மளுக்கு தேவைக்கு வேறு புது இடங்களுக்கு போடுறதுக்காக கண்களுக்காக நம்ம கண்களை பிடுங்கி போட்டிருக்கோம். அந்த கண்களை பாருங்கள், அது எந்த அளவில் வெட்டியிருக்கோன்னு பாருங்கள். அதே மாதிரி எப்படி கண்களை தேர்ந்தெடுக்குங்கிறதையும் பாருங்கள். அடிப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா உருண்டையாக இருக்கிற மாதிரி கண்களை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். எல்லாரோட கண்களையும் பாருங்கள், அடிப்பகுதி நல்லா உருண்டையாக இருக்கும். இப்படிப்பட்ட கண்களை நீங்கள் எடுத்து புதுசாக கண்ணு போடுற இடத்துக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த கண்ணை பீலிக்கணுன்னு நாங்கள் சொல்லுவோம். இது என்னாகும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து நல்ல ஒரு பருமனான வாழையாக வளர்ந்த பிறகு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய தார் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.